தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கூட்டணி குறித்து பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தல் கூட்டணி பற்றி கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா முடிவெடுப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மக்களவைத் தேர்தல் கூட்டணி பற்றி கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா முடிவெடுப்பார் என தீர்மானம் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் கூட்டணி பற்றி கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா முடிவெடுப்பார் என தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சற்று முன்னர் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பிரேமலதா தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி முடிவெடுப்பது குறித்து முழு அதிகாரமும் பிரேமலதாவுக்கு கொடுக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அவர் மொத்தமாக கேட்க இருக்கிறார். ஒரு விவாதம், அவர்களது கருத்துக்களை கேட்டு பெறுவதற்கான ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்க போகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது மாவட்ட செயலாளர்களிடம் பேசிய பிரேமலதா, ஏற்கனவே கேப்டன் இருந்த காலத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரின் எண்ணமும் எப்படி இருந்தது என்பதை அவர் தனித்தனியாக ஒவ்வொருடமும் கேட்டு பெறுவார். அதே நடைமுறைப்படி இந்த முறையும் இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு கட்சியினுடைய அந்த அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் அறையில் இருந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்ல தயக்கமாக இருந்தால் என்னிடம் தனியாக வந்து உங்கள் எண்ண ஓட்டத்தை சொல்லலாம் என்றும் திருமதி பிரேமலதா இப்போது தெரிவித்திருக்கிறார். எனவே 1 மணி நேரம் இந்த கருத்து பரிமாற்ற கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் சந்தித்து அதிமுகவா அல்லது பாஜகவா யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்த அவர்களினுடைய கருத்துக்களை கேட்டு பெற்று அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இன்றைக்குள் ஒரு தீர்மானம், ஒரு நிரந்தர முடிவை அவர் எடுப்பார் என்று எதிர்பார்ப்பதற்கான சூழல் இல்லை. எனவே இந்த கருத்துக்கள் கேட்கப்பட்ட பிறகு அவர் யோசித்து இந்த முடிவை சொல்வதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.